நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் விதத்துல ஒரு இறுதி வாய்ப்பாக 10/7/2026 வரை இதுவரை புகார் கொடுக்காதவர்கள் யாரேனும் இருந்தா அவர்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இந்த பின்னணியில தான் 3/7/2026 அன்று வெள்ளிக்கிழமை நடந்த நீதிமன்ற விசாரணையில பல்வேறு விவகாரங்கள் வாதிக்கப்பட்டிருக்கு. என்னங்கிறத விரிவா பேசலாம். அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நியோமேக்ஸ் தொடர்பான இந்த அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து பேசலாம். அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். நியோமேக்ஸ் தொடர்பான அந்த சொத்துக்களை பூல் ஏ பி சி டி அப்படின்னு வகைப்படுத்தின அடிப்படையில பூல் ஏல இடம்பெற்றிருந்த அப்ரூவ்டு பெறப்பட்ட பிளாட்டுகள் முதல் கட்டமா ஏலத்துக்கு வந்து அது நிறைவடைந்தது. அதுல போதிய அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாம நீதிமன்றம் எதிர்பார்த்த அளவுக்கு ஏலம் போகாத நிலையில அதுல விடுபட்ட பிளாட்டுகளை 2ஆம் கட்டமாக ரீஷெட்யூல் செய்து ஏலத்துக்கு விட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில 2/7/2026 வரை அன்றோடு முடிவடைந்த அந்த 2ஆம் கட்ட ஏலத்தை பொறுத்த வரைக்கும் 5562 பிளாட்டுகள் ஏலம் போயிருக்கு. இதுவரையில் சுமார் 890 கோடியே 13,18,224 ரூபாய் அந்த மதிப்புள்ள இடங்கள் ஏலத்துக்கு போயிருக்கு. இந்த விவரம் அப்படிங்கிறது எம்எஸ்டிசி தரப்புல இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல. ஏலம் நிறைவடைவதற்கு முன்பாக சில மணி நேரங்களுக்கு முன்பு கிடைத்த தகவலின் அடிப்படையில இந்த தகவலை நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல சுமார் ஒரு 200 பிளாட்டுகள் அளவுக்கு பல்வேறு காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சைபரை நான் கூட போட்டுட்டேன், என்னுடைய பாண்டு மதிப்பை விட கொஞ்சம் கூட எடுத்துட்டேன், ஆட்டோ பிட்னு போட்டேன், தெரியாம இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இது போன்ற ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் சில விதிவிலக்கான வழக்குகள்ல 25,000 ரூபாய், அதாவது நீதிமன்றம் அந்த காரணத்தை ஏற்றுக்காத பட்சத்துல 25,000 ரூபாய் அபராதத்துடனும் சில இடங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில ஒரு உத்தேசமா இது வரைக்கும் 5,500 பிளாட் விற்பனையாயிருக்கு அப்படின்னா அதுல ஒரு 200 அளவுக்கு பிளாட்டுகள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது எம்எஸ்டிசிக்கு இந்த சக்சஸ்ஃபுல் பிட்டராக மாறினவங்க சேவை கட்டணமா ஒரு 7,000 பிளஸ் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதை ஒரு 1,740 பேர் தான் இது வரைக்கும் கட்டியிருக்காங்க. 5,562 பிளாட்டுகள் ஏலத்துக்கு போயிருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உத்தேசமா ஒரு 4,500லேருந்து ஒரு 5,000 பேர் இதுல ஏலத்துல பங்கேற்று இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில மிச்சம் உள்ளவங்களாம் இன்னும் கட்டாம இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு செட்டுக்கு 2 மின்னஞ்சல் நினைவூட்டல் அனுப்பப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் எஞ்சி உள்ளவங்களுக்கு இன்னொரு 10 நாள் அவகாசம் கொடுத்து அவங்கள கட்ட சொல்லணும் அப்படிங்கிற விவகாரங்கள் வாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அந்த பூல் ஏ பி சி டி இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அடுத்த இடங்களை ஏலத்துக்கு கொண்டு வருவது பற்றிய விவாதங்கள் நடந்தது. ஏற்கனவே 22/6/2026 தேதியிட்டு ஒரு 4 இடங்கள் ஏலத்துக்கு விடப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் செய்தித்தாள்கள்ல வெளிவந்திருக்கு. அதாவது கொடை ரோட்டில் இருக்கக்கூடிய டிரைவின் ஹோட்டல் மற்றும் கேட்டரிங் இன்ஸ்டிடியூட், குற்றாலம் ரெசார்ட், அப்புறம் பேவர் பிளாக் தொழிற்சாலை, இந்த 4 இடங்கள் ஏலத்துக்கு வந்திருக்கு. இந்த ஏலம் 7வது மாதத்தினுடைய 22 மற்றும் 23 ஆகிய 2 தேதிகள்ல இந்த ஏலம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. இதற்கடுத்து இந்த திருநெல்வேலி துணைநகரம், மாமண்டூர், வில்லிசேரி, உலகநேரி, அப்புறம் நாகநந்தா மில்ஸ், இது போன்று பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டது. இதெல்லாம் அடுத்து நம்ம ஏலத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவகாரங்கள் பேசப்பட்டது. ஏற்கனவே பட்டியல்ல ஏ மற்றும் டில இருந்த, அதாவது பிளாட்டுகள் மற்றும் கமர்ஷியல் பில்டிங், அதாவது பில்டிங்கோட இணைந்த இடங்கள், அது தொழிற்சாலைகளா இருக்கட்டும் அல்லது கமர்ஷியல் பில்டிங்கா இருக்கட்டும், அது போல உள்ள இடங்கள் தான் இந்த பட்டியல் டில இடம்பெற்றிருந்தது. இப்ப அந்த இடங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு அடுத்தடுத்து அதுக்கான மதிப்பீட்டு பணிகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறதுனால ஒண்ணா அவங்க லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல தான் இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம தனித்தனியா விளம்பரம் கொடுத்தோம்னா அது 10 லட்சம் 15 லட்சம் விளம்பரத்துக்கே கட்ட வேண்டியதா ஆயிடுது. அதனால ஒரு 10 இடங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உத்தேசமா நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன் வச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இவங்க திங்கட்கிழமை பேப்பர்ல வெளியிடுறாங்க, அது பெரிய அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஆனா சில பத்திரிகைகள்ல ஒரு வாரத்துல ஒரு குறிப்பிட்ட நாள்ல கனவு இல்லம் அது போன்ற இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலேயே சில பகுதிகளை வெளியிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பகுதியில இந்த விளம்பரம் இடம்பெறுவது போல அல்லது அந்த தேதியில நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா அது பயனுள்ளதா இருக்கும், அதை பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வேலிடான பாயிண்ட், இதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அதை ஏத்துக்கிட்டாரு. அதை விட கூடுதலா இன்னொரு கருத்து என்ன சொன்னார்னா, நம்ம விளம்பரம் கொடுக்குறோம் 10 லட்சம் அப்படிங்கிறத தாண்டி இது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த நகர்வுகள் இருக்கிறதுனால இந்த நீதிமன்ற வளாகத்திலேயே செய்தி சேகரிக்கக்கூடிய ஹிந்து ரிப்போர்ட்டர்ஸ் போன்ற பத்திரிகையாளர்கள் இதை இப்படி ஏலம் நடந்தது, இப்படி நீதிமன்ற விவகாரங்கள் நடந்தது அப்படின்னு செய்தியை பதிவு பண்றதோட ஒரு 4 வார்த்தை இந்தந்த இடத்துல இந்த தேதி இந்த இடங்கள் ஏலத்துக்கு வருதுங்கிறதையும் அதையும் சேர்த்து வெளியிட்டாங்கன்னா
சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவரு அந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த இடத்துல நாம் சில விஷயங்களை குறிப்பிட்டு ஆக வேண்டியது இருக்கு. இப்ப அந்த 22/6/2026 தேதியிட்டு வெளியான அந்த விளம்பரம் அறிவிப்பு அப்படிங்கிறதையே நாம ஒரு லென்ஸ் வச்சு தேடி கண்டுபிடிக்கணுங்கிற இடத்துல தான் இருக்கிறோம். ரெகுலரா செய்திகளை ஃபாலோ பண்றவங்களாலேயே அந்த விளம்பரத்தை 10ஓட 11 அதை கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு தான் அந்த விளம்பர அறிவிப்பு அப்படிங்கிறதுமே வெளியாகி இருந்ததுங்கிறது தான் அதனுடைய சோகம். இன்னும் சொல்ல போனா இது நாள் வரையிலும் இடபிள்யூ போலீசாரினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல இந்த ஏலம் தொடர்பான அறிவிப்பு இன்னும் பதிவேற்றம் செய்யப்படலை அப்படிங்கிறதுமே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதை நாமளும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கிறோம். இது போன்ற தகவல்களை இடபிள்யூ போலீசார் அல்லது நீதிமன்றத்தினுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில பத்திரிகைகளுக்கு செய்தியாக அவர்கள் வழங்கும் போதுதான் அது விரிவாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களை அது கொண்டு சேர்க்கும். அடுத்து இது போன்ற ஏலம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வெளிநபர்களும் இதுல பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அது பத்திரிகை செய்தியாகத்தான் வெளியில வரணும். ஆனா இடபிள்யூ போலீசாருக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவர்களாகவே அப்படி ஒரு செய்தியை தன்னிச்சையாக கொடுத்துட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு நிர்வாக நடைமுறை இருக்குங்கிறதுனால அவர்களால் அது செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதை நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கே உரிய அந்த நடைமுறைகளின் படி இது ஒரு பத்திரிகை செய்தியாக ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில அது வெளியானது அப்படின்னு சொன்னா பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம கூடுதலா சொல்ல வேண்டிய ஒரு கருத்தா இருக்கு. அடுத்து இந்த தரிசு நிலங்களை ஏலத்துக்கு கொண்டு வர விவகாரத்துல நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இதை அப்படியே நம்ம கொண்டு வராம இந்த ஒரு டெவலப் பண்ணி ஒரு பிளாட்டுகளாக வீட்டு மனைகளாக மாற்றி நம்ம ஏலத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் மதிப்பை நம்ம பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர்கள் தரப்புல முன் வச்சாங்க. குறிப்பா அந்த நீதிமன்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னு மதிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய சந்தை மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மடங்கா 600 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப இந்த 100 கோடின்னு நம்ம கொடுத்தோம்னா இதனால் நமக்கு நட்டம் தான். இதை நம்ம டெவலப் பண்ணி அதை பிளாட்டுகளா நம்ம விட்டுறோம் அப்படின்னோம்னா ஒரு 600 கோடி ரூபாய்க்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க. இப்ப இந்த இடத்துல தான் ஏற்கனவே ஒரு தனிநபரின் சார்பா இந்த இடத்த என்கிட்ட கொடுங்க, நான் இதை 600 கோடி கொடுத்து மொத்தமா வாங்கிக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, ஆனா இதை நான் ஒரு வீட்டு மனையா மாற்றி நான் திரும்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அந்த வேலைக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எனக்கு கமிஷனா கொடுத்துருங்க, உங்களுக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல முன் வச்சிருந்தாரு. அது தொடர்பா நீதிமன்றம் எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்காத நிலையில மீண்டும் அதே விவகாரம் இன்று பேசப்பட்டது. அப்ப இதுல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா இது போன்ற தரிசு நிலங்களை நம்ம டெவலப் பண்றதுக்கு ஒருத்தர் இப்ப வந்திருக்கிறாருன்னா இவர் நீதிமன்றத்தை நேரடியாக அணுகியிருக்காரு. அப்ப இது போன்ற வேற நபர்கள் வெளியில இருக்கிறாங்களா, இவரை விட இன்னும் கம்மியான பெர்சன்டேஜ்ல இந்த வேலையை செய்து தருவதற்கு ஆட்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறதுக்கு இதை கூட நம்ம ஒரு ஓப்பன் டெண்டர்ல இப்படி ஒரு நடைமுறையை கூட நம்ம செய்யலாமாங்கிறத பத்தி யோசிக்கலாங்கிற ஒரு இடத்துல தான் நீதிமன்ற அந்த விவாதம் நடந்தது. குறிப்பா இதுக்கு நிறுவன தரப்புல இருந்து ஒரு 15 நாள் அவகாசம் எங்களுக்கு கொடுங்க, இந்த பேரன் லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தரிசு நிலங்களை எப்படி நம்ம ஏலத்துக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது குறித்து நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த விவகாரத்துல இன்னும் ஒரு இறுதி முடிவு எட்டப்படலை. அடுத்து சாப்ட்வேர் விவகாரத்துல அந்த கோரிக்கை அப்படிங்கிறது மீண்டும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியால அரசு தரப்புக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்புல ரெடியா ஒரு சாப்ட்வேர் வச்சிருக்காங்க, இது அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க, நாங்க எதுவும் கிளைம் பண்ணல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட அவங்க முன் வச்சிருக்காங்க. ஆனா அரசு தரப்புல தான் இல்ல இது ஒரு மாசிவான கேஸ், இது போன்ற வழக்குகளுக்கு நாங்க பிரத்யேகமாக ஒரு சாப்ட்வேர் டெவலப் பண்றோம், நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, அது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணாரு. ஏற்கனவே நீதிமன்றத்திலிருந்து அந்த நிறுவனத்துக்கு, அதாவது இந்த சாப்ட்வேரை டெவலப் பண்ணக்கூடிய டிஎன்இகான்னு சொல்லக்கூடிய அரசு நிறுவனத்துக்கு ஒரு 6 லட்சத்தி சொச்சம் ரூபாயை நாங்கள் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன்னு, அப்ப அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. இப்ப இந்த வழக்கு அப்படிங்கிறது ஏலம் அப்படிங்கிற நடைமுறையில போயிட்டு இருக்கப்ப இது அடுத்த கட்டமா இந்த புகார்தாரர்களுடைய அந்த பட்டியலை இறுதி செய்யறது, இது தொடர்பான அந்த பணிகளை அந்த சாப்ட்வேர் துணையோட நம்ம செய்தோம்னா எளிதாக இருக்கும். நம் ஒன்ஸ் இந்த ஏல நடைமுறைகள் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்து அவர்களுக்கு அந்த பணமாகவோ நிலமாகவோ அவர்களுக்கு விநியோகிப்பதற்கு இது சரியான ஒரு ஏற்பாடா இருக்கும். அதனால அந்த சாப்ட்வேருக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த விசாரணையில அரசு தரப்புக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்து பார்ட்டியின் பெர்சன்ஸா நேரில் அங்க ஆஜராகி இருந்தவங்க சில கோரிக்கைகளை நீதிமன்றத்தினுடைய நேரடி கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது ஏஜென்ட்டுகள் மேல இன்னும் போலீசார் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய இத்தனை துணை நிறுவனங்கள் 45க்கு மேற்பட்ட துணை நிறுவனங்கள் இதுல ஈடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த துணை நிறுவனங்களை சேர்ந்த இயக்குநர்கள் ஏஜென்ட்டுகள் மேல இன்னும் அவங்க நடவடிக்கைக்கு இறங்கவே இல்லை. வெறும் 167 பேரோட இவங்க எஃப்ஐஆரை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு மேல இவங்க குற்றவாளிகளை சேர்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. அப்ப அந்த இடத்துல தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இது எம்எல்எம் பாணியில இப்படி ஒரு மோசடி நடந்திருக்குது, இதை எந்த அளவுக்கு நம்ம இன்னும் கீழே இறங்கி போய் எல்லாத்தையும் குற்றவாளியா நம்ம சேர்க்கறது அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியல. ஆனா இதுல இடபிள்யூ போலீசார் அவங்க வெல் எக்யூப்டு, யாரை குற்றவாளியா அதுல சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறத அவங்க தான்
அந்த இடத்துல முடிவு பண்ண வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால இதுல யார குற்றவாளியா சேர்க்கிறது, எந்த லிமிட்டோட நிப்பாட்டிக்கிறதுங்கிறத ஈவடபிள்யூ போலீசார் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த கவலையை நீங்க விடுங்க. எனக்கு ஆள் தேவையில்ல, எனக்கு நிலம் தான் வேணும். நீங்க யாரெல்லாம் நீங்க வந்து இவங்கெல்லாம் நியோமேக்ஸ் ஏஜென்ட்ஸ் அல்லது இவங்க இந்த இடங்களை நியோமேக்ஸினுடைய அந்த முதலீட்டை வச்சு தான் இந்த இடங்களை இவங்க வாங்கி போட்டிருக்காங்க, இவ்வளவு சொத்து சேர்த்திருக்காங்கன்னு நீங்க யாரெல்லாம் நீங்க அடையாளம் காட்டுறீங்களோ அதை ஈவடபிள்யூ போலீசார்ட்ட நீங்க தெரிவிங்க. நீதிமன்றத்தில் மெமோ மூலமாக நீங்க வந்து எங்களுக்கு தெரிவிக்கலாம். அப்ப அதன் அடிப்படையில் அந்த சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்ளுவாங்க. அதனால நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. அதுல ஒரு நபர் பெட்டிஷனை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சொத்துக்கள் அப்படிங்கிறது சேர்ந்துரும், அந்த ஏஜென்ட்டுகள் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்தது இதுல இந்த ஏஜென்ட்டுகள் அப்படிங்கிற அந்த பேச்சு அடிப்பட்ட உடனேயே அட்வொகேட் ரஜினி அவங்க ஏற்கனவே அந்த ஒரு ஆசிரியர்கள் குற்றச்சாட்டுல வந்து சிக்கன அந்த விவகாரத்தை வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க. அந்த அடிப்படையில இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துல யாரெல்லாம் அரசு ஊழியர்களாக இருந்து கொண்டு நியோமேக்ஸிலேயும் ஏஜென்ட்டுகளாக பணியாற்றினார்களோ அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அரசுக்கு தெரியப்படுத்திடுவோம், செக்ரட்டரிக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம், அவங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல அரசு ஊழியர்கள்னு சொன்னா அரசு ஊழியர்கள்ல யார் மேல நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு அளவுகோல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருந்து ஒரு தரப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு டெம்பரவரி போஸ்டிங்ல வேலை செய்யறாருன்னு அவரும் அரசு ஊழியராக தான் கருதப்படுவாரு. அவருக்கு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த 15,000 சம்பளம் பத்தல, அதனால எல்ஐசி பாலிசி பிடிக்கிறாரு, இது போல நிறுவனங்கள்ல அவர் வந்து சேர்த்து விடுறாருன்னு சொன்னா இப்ப அவரையும் குற்றவாளியா ஆக்குறதா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, ஒரு அரசு வாத்தியாரா இருந்துகிட்டு அல்லது அரசுல வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல உயர் பதவிகள்ல உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 மேல மாச சம்பளம் ஒரு வாங்குற நபர், அந்த சம்பளமும் பத்தல, நான் இதுலயும் ஏஜென்ட்டா இருப்பேன், ஆர்ஹெச்ஆ இருப்பேன், ஏஹெச்ஆ இருப்பேன் அப்படிங்கிற அந்த உயர் பொறுப்புகள் இருந்தாங்கன்னா அவங்க மேல நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனா அந்த அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறதுல இந்த அத்துக்கூலிகளா வேலை செய்யக்கூடிய அந்த 15,000 இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களையும் ஒரே அளவுகோல்ல நீதிமன்றம் அணுகக்கூடாது. இந்த விவகாரத்துல ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இருந்து ஒரு தரப்பினர் தெரிவிக்கிறாங்க. அடுத்தது இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொன்னா பிராக்டிக்கலா சந்திக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை கடந்து போகிறதுக்கு ஒரு நிரந்தர எஸ்பி, அந்த எஸ்பிக்கு இந்த நியோமேக்ஸ் விவகாரத்தை கையாளுறதை தவிர வேற வேலை இருக்கக்கூடாது. தற்போது இந்த வழக்கினுடைய காம்பிடன்ட் அதிகாரியா இருக்கக்கூடிய டாக்டர் சரவணகுமார் அப்படிங்கிறவர் ஒரு 8 மாவட்டங்களுக்கு அவர் தான் எஸ்பி. அந்த 8 மாவட்டங்கள்ல பதியக்கூடிய அந்த ஈவடபிள்யூ தொடர்பான வழக்குகளை அதை ஃபாலோ பண்றது அவருடைய பணியா இருக்கும் பட்சத்துல அதோட இந்த வழக்கையும் அவர் சேர்த்து பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் இருந்துதான் இந்த வழக்குக்குன்னு தனி எஸ்பி வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்னெழுந்திருக்கு. அதே போல ஏற்கனவே பேசப்பட்டது போல தனி டிஆர்ஓ, இந்த 2 விவகாரம் குறித்தும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மீண்டும் அரசு தரப்புக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு. அப்ப இந்த பின்னணியில தான் இந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குது. இதனுடைய அடுத்த கட்டம் 10/7/2026 திரும்ப அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது வந்து இருக்கு. அந்த 10/7/2026 தான் இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இதுவரை புகார் கொடுக்காதவர்களுக்கு இறுதி வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. அந்த தேதியும் 10/7/2026 தான். அன்றைய தேதியில நீதிமன்ற விசாரணை எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். நன்றி.